சொந்தம் எடுத்து இப்படி கேட்கிற பிள்ளைகள் இருக்குது. எனக்கு பக்கத்திலே இருக்கு. காலையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு எல்லா தேர்வுகளையும் செய்ய நல்லவராக. உங்களை யாராவது இந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் நீங்கள் திருமணமாக அநேக வருஷங்களாக குழந்தை பாக்கியம் இருந்து அல்லது உங்களுடைய தெரிந்தவர்கள் இப்படி குழந்தை பாக்கியம் மற்றவர்களாக இருப்பார்கள் சொன்னால் பேபிக்கு போக வேண்டும். தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடங்க. கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து எப்படிப்பட்டவர் வல்லவராக இருந்தார். நான் ஏன் சாட்சி சொல்றேன், எனக்கு திருமணம் ஆகிட்டு 80வது வருஷம் 84 வரைக்கும் எனக்கு பிள்ளைகளே. அவருக்கு போகும்போதெல்லாம் கேட்பாங்க, நானும் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு. அவர் கொடுத்தாம யாருதான் கிடைக்குமா? பிள்ளைகள் கத்தராக சுதந்திரம் அவர் கொடுத்தாங்க இல்லை. மனைவி மலடியா அவளுக்கு பிள்ளையே கசியாது. என் மனைவியை மலடியாய் வைக்கவே மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் என் மனைவியின் மூலமாய் கற்பத்திற்கு சிறு பிள்ளைகள் செய்ய வந்தவர், கொடுக்க வந்தவர். ஏன் விசுவாசிக்கிறார்? இந்த நல்ல ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருப்பார்னா என் மனைவியின் மூலமாய் குழந்தை கொடுக்க எப்படிப்பட்டவர் வல்லவர். மனைவிக்கு பெயர் இருக்கிறார், ஆனால் கர்த்தர் கொடுக்க வந்தவர். 84வது வருஷத்துல கர்த்தர் என்னோடு ஒரு நாள் பேசினாங்க. கற்பத்தின் கடையை உனக்கு தருகிறேன், பெயர் பிளங்கன் என்று. அதே பிரகாரம் கர்த்தர் மனைவி கற்பத்தில் செய்தார். பிள்ளை வளர்ந்து அம்மாவும் கொட்டப்பட்டதான் பிறக்கும்போது என் மனைவிக்கு பிறக்க போற பிள்ளை எதுன்னு எனக்கு தெரியும். என்ன பாசம் சொல்லுங்க பாசம், ஆண் பிள்ளைதான் பிறகு ஸ்கேன் எடுத்தீங்களா? நான் ஸ்கேன் எடுக்க வேண்டியது அது கரெக்டாக சொல்லிட்டேன். இல்லை பாசம், வயிற்ற பார்த்தா தெரியுது, கொட்ட பிள்ளை பாரு, நீ வயிற்ற பார்ப்பாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஊர்ல போனோம், ஊர்ல அப்படிதான் இருந்தாங்க. என் மனைவியுடைய பேர் லட்சுமி. லட்சுமி கொட்ட பிள்ளைதான் பிறகு சொன்னாங்க. இல்லை இல்லை, எனக்கு பிறக்க போறது ஆண். ஏன் என் வீட்டுக்காரன் அப்படி இப்படி வரம் கொடுக்கிறவரா? அவர் வரம் கொடுக்கிறத வரம் கொடுத்தவர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டோம். 3 நாட்கள் பிரசவத்தில் மிகுந்த கஷ்டப்பட்டார். பிள்ளை பிறக்கவில்லை. காரணம் பேபி ரொம்ப பெரிதாக இருந்தார். டாக்டர் சொன்னார், பிள்ளை வயிற்றுல இறந்து போயிடுச்சு, மதுரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு பகுதியிலிருந்து மதுரை ஆஸ்பத்திரி கொண்டு வரணும், கொண்டு போகல. அந்த நேரம் பார்த்து ஒரு நாள் சொன்னார், நீ மதுரைக்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம், இங்கே வை. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர், அவர் செய்வார். அதே மருத்துவமனையில் ராத்திரி முழுவதும் வேதனையோடு இருந்தாங்க. நான் வராண்டாவில் அலைந்து திரிந்து கத்தரை குறித்து கொண்டே இருந்தது. காலை 8 மணி ஆயிடுச்சு. சொன்னாங்க, பிரசவ வேதனை இப்பதான் அதிகரிச்சது. கத்தரை நோக்கி ஜெபம், ஆண்டவரே, டாக்டர் சொன்னாங்க செத்து போயிருச்சுன்னு சொல்லி. ஆனால் நீ மரித்தோரை ஜீவனோடு என்ன செய்ய வல்லவர், எழுப்ப வல்லவராக இருக்கிறேன். என் பிள்ளை பிறந்து வரணும், ஜீவனோடு பிறக்க ஜெபித்து முடித்து பிள்ளை கதவர்கள் எப்படி நின்ற போது நர்ஸ் பிள்ளை பிறந்துருச்சு, ஆனா மூச்சு பிச்சை மறுபடியும் ரத்த விஷயம் ஜீவனை அம்மா இன்னும் சுத்தி பிள்ளை தலைகளா வச்சு ஆட்டி பார்த்தாங்க. வாயில் எல்லாம் வெளியே வந்தது, ஜீவனும் வந்தது. 31 வயது கத்தரோட மனைவி பிள்ளைகள் ஏன் சொல்லுகிறேன், கத்தராக்கூடாத காரியம். அதுக்கு பிறகு 15 வருஷம் எனக்கு பிள்ளைகள். என் மனைவி கத்த தரிசனம் கொடுத்தா, என்னுடைய ஆலயத்தை நீட்டி கட்டிட்டு ஸ்டார்கேஸ் போட்டு மேலே இந்த குழந்தையோடு கூட உட்கார்ந்து இருக்கிறதாய்
அந்த 15 வருஷம் எடுத்து 2வது பிள்ளை கொடுத்துட்டாங்க. கர்த்தர் மரணியை பிள்ளை காட்சி ஆக்குறாங்க. அதனால்தான் தைரியமாய் சொல்லுறேன், நாம் மற்ற காரியங்களுக்குள்ள ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நிச்சயமாய் செய்ய வந்தார். நான் இலங்கை தேசத்துல என் அனுபவ சாட்சி சொல்லிக் கொண்ட போது ஒரு சகோதரி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரன் செய்யறாங்க, எனக்கு செய்யணும் ஆண்டவரே. திருமணமாகி 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடைசியில் ஜெபம் பண்ண முடி வந்தார்கள். 30 ஆண்டு ஆகிவிட்டது. கர்த்தரால் நான் சொல்ல, அடுத்த வருஷத்துல நீங்க பிள்ளைகளோடு காணப்படும் என்று சொல்லி ஜெபித்து வந்தேன். அடுக்காய் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அடுத்த வருஷம் அங்கிருந்து பாஸ்டர் என்னுடைய ஆலயத்துக்கு வந்தார். வரும்போது சொன்னார், பாஸ்டர் 30 வருஷம் விசுவாசிக்காக ஜெபம் பண்ணீங்க பாருங்க, குழந்தையே தான் உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆண் பிள்ளையை கொடுத்து. நல்ல கவனிங்க, கர்த்தர் மகனுக்கு என்னதான் கொடுப்பார்? ஆண் பிள்ளைகளை தான் கொடுத்தவர். மகனுக்கு எந்த பெண்களை கொடுத்த சரித்திரம் வேதத்தில் இல்லவே இல்லை. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரா மலடி கர்த்தருக்கு ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்கு மனைவியாகிய ரெபெக்காள் மலடி கர்த்தருக்கு கொடுத்தது ஆண் பிள்ளையாகிய யாக்கோபு. யாக்கோபின் மனைவி ராகேல் மலடியாக இருந்தால் கர்த்தருக்கு கொடுத்தது 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். சரித்திரத்தை வாசிக்கிறோம். அண்ணால் மலடி என்று அழைக்கப்பட்டால் கர்த்தருக்கு கொடுத்தது ஆண் பிள்ளை. மனோவாவுடைய மனைவி மலடி என்று எண்ணப்பட்டவள், அவள் ஜெபித்தால் கர்த்தருக்கு கொடுத்தது ஆண் பிள்ளை. என் புதிய பாட்டு சொல்லுமா, சகரியா எலிசபெத் தம்பதி மலடி என்று அழைக்கப்பட்டவள், கர்த்தருக்கு கொடுத்தது. நான் இன்னைக்கு எழுதி வச்சிருக்கேன், எந்த மலடிக்கு வேண்டுமானாலும் ஜெபம் பண்ணு, கர்த்தரோட கொடுக்க போதில்லை. ஆண்டோட வேத சரித்திரத்தை கர்த்தர் கொடுத்தோம். உங்களை தைரியம் ஊட்ட முடியாது. அதற்கு வேற எந்த உபாய தந்திரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம். ஜெபம் நம்முடைய தேவன் ஜெபத்தை செய்கிறவர், கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய். அடுத்தது புருஷன் செய்ய வேண்டிய 2வது காரியம் வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம், உனக்கு கொடுக்கிறது உத்தமம், எனக்கு தடுப்பு என்றார். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தார். இருந்த பிரியத்தினால் அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாயும். புருஷன்மாரே, மனைவியிடத்தை எப்படி செய்ய அன்பு செய்ய அதிகமான பிரியவை. யாக்கோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது வசனம். அவன் ஒரே ஒரு பெண்ணுக்காக எத்தனை வருஷம் வேலை செஞ்சானா? 14 வருஷம் வேலை செஞ்சான். யாருக்கு? எதுக்குங்க? சம்பளத்துக்கா? இல்லை, தன் மனைவிக்காக 14 வருஷம் வேலை செய்தான். முதல் 7 வருஷம் வேலை செஞ்ச போது அங்கே செய்யப்பட்ட காரியத்தை அவளுக்கு லேயால கட்டி கொடுத்துட்டான். இப்ப அவன் சண்டை போட்டான், நான் இவளுக்காக தான் வேலை செஞ்சேன், நீ இப்படி செஞ்சு விட்டீரே என்று கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, இந்த 7 வருஷம் என்ன செய், வேலை செய். சரி, அதற்கு ஒத்துக்கொண்டான். 14 வருஷம் ஒரு புருஷனுக்கு, ஒரு மனைவிக்காக அவன் என்ன செய்தவர்? வேலை செய்தவர். இந்த வசனத்தில் ரொம்ப அழகாய் சொல்றார். 20ஆவது வசனத்துல, அவள் பேரில் இருந்த பிரியத்தினால் அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாட்களாக இருந்தது. புருஷன்மாரே, இந்த மனைவிடத்தில் எப்படி இருங்க? பிரியம் உள்ளவர்களாய், அதிகமாய் இதுவரை மரண பரியந்தம். சில பேர் சொல்றாங்க, என்ன இப்படி இருக்கிறேன், புறத்து மாதிரி ஆயிடும், நீ பிரயாணம் பண்ண நாளில் இருந்த மாதிரியா இருக்கிற,
நீ மட்டும் எப்படி இருக்க? பல்லு போயிடுச்சு, குழி கொடுத்துருச்சு, கண்ணாடி கூட்டாச்சு, நான் யாரை மட்டும் குறை சொல்றோம்? ஒரு நாள் சொல்லலாம் மனைவிக்கு பிரிவுள்ளவனாய். மூன்றாவது நேரமாய் போறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய என் பரிசுத்தவான் என்று பேசுகிறேன் காண்கிறேன். கட்டிலையும் புருஷன் தன் மனைவிக்கு சொல்லை கேட்டு நடந்தது. எப்படி? சூனேமுக்கு அடிக்கடியாக தேவ மனுஷன் வந்து போவார். யாரவர்? எலியா தீர்க்கதரிசி. அடிக்கடியாய் வந்து போகும்போதுதான் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். தன் புருஷனிடத்தில் சொல்கிறார், நம்மிடத்தில் அடிக்கடியாய் கடந்து போகிற இந்த தேவ மனுஷன் யாருக்கு காண்கிறேன்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆகினாலே நாம் ஒன்று செய்வோம், இவருக்கு ஒரு மேலாரையை ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் அவர்களை செய்வோம். ஐயோ, புருஷன் என்ன செய்யலாம்? தன் மனைவி சொன்னபடியே பெண்களுக்கு தான் ரொம்ப ஞானம் அதிகமாய் புருஷன்மாரை காட்டினோம். யாரை தட்டுப்படுறது? ஒரு ஆளை இந்த ஆணின்றது. ஆனா அதே சமயத்தில் சில கோட்டையும் குற்றுவாங்க, அதுவும் இருக்கு. ஆனா தேவ மனுஷனை சரியாய் அறிந்து வைத்திருந்தார். தேவனுடைய பரிசுத்தவான். அதனால் நம்முடைய வீட்டில் அவர் என்ன செய்யட்டும்? தங்கட்டும். எங்கே? நம்முடைய வீட்டிலேயே தங்கட்டும். அவர் வேண்டிய சகல காரியங்கள் செய்து வைப்போம். புருஷன் என்ன செய்தார்? புருஷன்மாரே, நீங்கள் உங்கள் மனைவியை விசாரிக்கிறவர்களாய் அடுத்த பிரிய வைக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிறதை செய்யப்பாங்க. அதே சமயத்தில் சாரால் செய்ய சொல்வது போல செய்ய வேண்டும். இப்பதான் படிச்சுமே வந்திருக்கு. வாசிங்க, அந்த வசனத்தை வாசித்து போயிருக்கேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாகிய ஆகாருக்கு சொல்லப்பட்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். சாரா ஆபிரகாமை நோக்கி, பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை அவளாலே வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படிங்களா மனைவி கேட்டுதான் ஆகணும். மறுப்பே சொல்லாம செஞ்சிருக்கிறார். கர்த்தரிடத்துல விசாரிக்கும். இது எந்த பிள்ளைக்கு கொண்டு பிடிச்சிருப்பாரு? தீர ஆராய்ந்து பார்த்து எதையும் செய்யும். எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க, செஞ்சிருக்காங்க. ஆராய்ந்து பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். யாவெல்லாம் அதை பார்க்கல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குறுத்தலை கொடுத்திருந்தார். வாசிங்க 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரிக்கத்தக்கதாக இருக்கிறார். இவன் நான் பிள்ளையா தத்தெடுத்துக்கிறேன்னு கேட்டான். கர்த்தர் சொன்னார், அப்படியே அடுத்த வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம் பாருங்க. 4வது வசனம்.
கவனி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு மரமண்டையில பதிவு இன்னும் உடனே இல்லை. அவர் நினைச்சா நம்ம வீட்டுல வேலைக்காரன் காணப்படுறான், ரொம்ப வயசு ஆயிடுச்சு, அவனை நம்ம பிள்ளையா வச்சுக்குவோம். நிறைய உண்மையா இருந்தவர் கர்த்தர் சொல்றார், இல்லை இல்லை, அவனுக்கு சுதந்திரவாதி, கற்ப பிறப்பா இருப்பவர். அவனுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு? ஒருவேளை நமக்கு பிள்ளை இல்லாம இருக்கணும். ஏன் வசனம் சொல்லுவது பாருங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போய், எது செத்து போச்சு சொல்லுங்க? எது செத்து போச்சு? ஆபிரகாமுடைய சரீரம். அடையில எந்த பலனும் இல்லை. இனி கற்பம் இருப்பதற்குரிய எந்த பலனும் இல்லை. சாராளுடைய கற்பம் என்ன செய்தது? செத்து போயிட்டு. கடையாளங்க ஸ்திரீகளுக்குள்ளே உண்டாயிருந்த வழிபாடு அவளுக்கு என்ன செய்தது? நின்று போயிற்று. இனி பிள்ளை பிறகு என்ன இல்லை? நோ சான்ஸ். there is no evidence. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? விசுவாசம். இங்கே ஆபிரகாம் அதனால்தான் நினைச்சு சொல்றாரு, ஐயா இவன் சுதந்திரவாதியா? கர்த்தர் சொல்றாரு, இல்லை இல்லை, இவன் சுதந்திரவாதி இல்லை. உன் கற்ப பிறப்பாயிருக்கவனே, உன் சரீரம் செத்து போனாலும் பரவாயில்லை, ஸ்திரீகளுக்குள் உண்டாயிருக்கிற வழிபாடு நின்று போனாலும் பரவாயில்லை, வாவடி வீட்டை விட்டு வெளியே வா. பார்த்தா இரவு நேரம் ஆகாயம் நட்சத்திரம் எல்லாம் காட்டி, வானத்து நட்சத்திரம் என்ன கூடமானால் உன் சந்ததி எப்படி இருக்கும்? வசனங்கள் ஆபிரகாம் தேவனை என்ன செய்தார்? விசுவாசித்தார். அது உனக்கு நீதியாக என்ன பண்ண? 16ஆம் அதிகாரம் மனைவி சொல்ல பேச்சு கேட்கிறதையும் அது செஞ்ச காரியத்திலையும் ஒரு காரியம் விளங்கிட்டு, ஆபிரகாமுடைய கற்பம் இன்னும் என்ன செய்யற? சரீரம் செத்து போகலையா? ஆபிரகாம் மூலமாய் பிள்ளைகள் என்ன செய்யும்? பிறக்க முடியும். அதான காரியம். கர்த்தர் நிரூபிக்க வைத்திருக்கிறார். எப்படி ஆகாரத்தை சேர்ந்தால் அவள் கற்பவதியானாள் எழுதப்பட்டது. அது பிறகு நான் வசனத்தை வாசிக்கிறோம். பிரச்சனை விளக்கம் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் சொல்றான், இது குத்துது, உடையுது. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, வேலையில கிடக்கிற ஓனானை எடுத்து முழுகிற விட்டு அது வேலையில செவனைன்னு கிடக்கும். அதை உங்களுக்கு சட்டைக்குள்ள சட்டை இப்படிக்குள்ள போட்டு அது தமிழக செய்யும். சில பேர் இப்படிதான் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பாஸ்டர் பாஸ்டர் ரொம்ப உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுது. நீ நல்லா சாப்பிட்டு ஜெபம் பண்ணுவேன். பாஸ்டர் எப்படி ஜெபம் பண்ணுமா? பாஸ்டர் ஒரு வாரம் உபாசம், ஒரு வாரம் இவங்க ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. ஒரு வாரம் ஏட விசுவாசிக்கா எதற்காட்டவே இல்லைன்னா எம்மானம் போயிடும். பாஸ்போர்ட கர்த்தரே இல்லைன்னு சொல்லிவிடுவா. ஆயிரம் ஆண்டவரே நன்மை செய்யும். ஜோப் பண்ணி முடிச்சிருக்கு கிடைச்ச பாடு பாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். ஜோப் பண்ணி தாங்க சாப்பிட்டு நீங்க அப்படி செய்யறது இங்க ஆமா சேர்ந்தா காரணம். பிறகு நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதை ஆபிரகாமே உணரும்படியாக செய்த காரியம். ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 20:7 அந்த மனுஷனுடைய மனைவியை அவனுக்கு அனுப்பிவிடு, அவனது தீர்க்கதரிசி நீ பிழைக்கும்படி
சொல்லுங்க வசனத்தின் படி. சாராளுக்கு ஜெபம் பண்ணவே 2 பேரும் பிள்ளை எப்படி ஒரு பிள்ளை கர்த்தர் இப்படியெல்லாம் காட்டிட்டு வராங்க. இங்கே அபிமெலேக்கு வீட்டாரை கற்பங்கள் அடைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் மலடிகளாக இருந்தார்கள். ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். கர்த்தர் கற்பத்தை செய்தார், திறந்தார். அவர் பிள்ளை பெறும்படி என்ன செய்தார்? அனுக்கிரகம் பண்ணினார். அப்பதான் ஆபிரகாமுடைய கண்ணனை செஞ்சது. நம்மளும் என்ன செய்வோம்? சாராளுக்கு ஜெபம். வசனம் அடுத்து நீங்க வசனம் பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் சாராளுக்கு சொல்லியிருந்தபடியே கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு எதை பிடிச்சு ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, ஒரு நாள் வெளியே வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் கண்டு இவனுமான சந்ததி இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியே எனக்கு என்ன செய்யா ஜெபம் பண்ணா கர்த்தர் கொடுத்தது. இன்னொரு எவிடன்ஸ் நான் சொல்றேன். என்னையா சொன்னீங்க? 25ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசனை. மகனியாயிருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்கா கற்பம் தரித்தார். நீங்க எத்தனை புருஷன்மார் மனைவிக்கு ஜெபம் பண்றீங்க? எதுக்கா? குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே, நான் மனைவி அப்படிதான் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, உங்களுக்கு நல்ல ஆண்களுடைய பெண்களுடைய ஒரு சிந்தை எங்களுக்கு தாங்க நடிக்க ஜெபம் பண்றோமா? சொல்லுங்க. பெரிய முறைகள் நடத்துறது. புருஷன் என்ன செய்யணும்? அண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் போட்டு ஆக்கி போகுது அப்படின்னு சொல்றது குடும்ப ஜெபம் பண்ணும்போது மனைவிக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என்ன புது கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? ஆண்டவரே, ஏற்ற காலத்தை ஒரு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? வெட்கப்படுறாங்க. அப்படி ஜெபம் பண்றது இதுல வெட்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஒண்ணு இல்லை, இதுல ரகசியமே இல்லையே. ஜெபம் பண்ணினா கர்த்தர் செய்வாங்க. கேட்கவர் கொடுக்க வந்தவராய் மனைவியை குறித்தும் புருஷனை குறித்தும் நீங்க எல்லாம் கேட்க நேரம் கடத்த முடியுது. ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்துல எது நல்ல குடும்பம் என்று சொல்லி நாம் முடிக்கிறது வாசிப்பு நிறைய அத்தகத்தையா இளைஞர்கள் நிறைய சொல்றோம். வாசிங்க லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3 குடும்பத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். நல்ல குடும்பம். நல்ல கவனிங்க. அந்த காலங்களில் சொல்லுகிற 3 குடும்பங்களும் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள். நிறைய நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்றேன். ஆனால் அது விளக்கம் கொடுத்து சொல்லணும். உங்களுக்கு முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. ஒரு குடும்பத்துல மனைவியும் ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ளணும். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. சகல கற்பனைகளையும் கைக்கொண்டு நடக்கணும். வசனத்தை கைக்கொண்டு நடக்காமல் இருக்கக்கூடாது. வசனத்தின்படியே நடக்கணும். அப்பதான் எப்படிப்பட்டவன்? புத்தியுள்ளவனாக இருக்கிறான். அவன் தான் ஆசீர்வதிக்கப்படும். அவ சகரியாவுடைய குடும்பத்துல 2 பேரும் ஒரு மனமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை செய்தார்கள்.
எப்படி கர்த்தர் என்ன சொன்னாரோ 2 பேரும் ஆமே. கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டுமா? 2 பேரும் ஆமே. ஒரு படம் உள்ள ஒரு குடும்பமா இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில 2வது அம்சம் என்ன தெரியுமா? வாசிப்போமா? 13வது வசனத்தை வாசிப்போம். தூதன் அவளை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. உன் மனைவியாய் எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவா என்று பெயரிடுவார். வசனத்துல சொல்றது 2வது காரியம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே உன் வேண்டுதல் எனக்கு என்ன செய்யப்பட்டது? கேட்கும். 2 பேர் என்ன செய்யறவங்க? செபிக்கிறவர்கள். நல்ல கவனி, சுத்தமாய் சொல்ல. 2 பேர் என்ன செய்யறவர்கள்? செபிக்கிறவர்கள். நல்ல கவனிங்க. வேதத்துல ஒரு வசனம் வருது, உங்களில் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் துரத்துவீர்கள் என்று எழுதப்பட்டது. இது எப்படிங்க சாத்தியம்? 1 1000னா 2 பேர் 2 பேர் அது 10000. அவ்வளவு வல்லமை இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை என்ன இருக்கு? வல்லமை காணப்படும். ஒரு மனமா ஜெபிப்பாங்க. அல்லாமலும் தங்கள் வேண்டிக் கொள்ள போல எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில இருவர் என்ன செய்யப்பட்டிருந்தால், ஒரு மனப்பட்டிருந்தால் பரலோகத்திலிருந்து கர்த்தர் கேட்டு அதை அப்படியே செய்வார் எழுதப்படும். நான் இவர் ஜோப் பண்றேன். உதாரணத்துக்கு ஒரு கோச் இருக்கார், நான் இவர் ஜோப் பண்றேன் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு. அப்ப ஜோப் பண்ணிட்டு இப்பதான் நமக்கு தெரியும் அவர் இந்த காரியத்துக்கு ஜோப் பண்ண போறாரு, அவர் எப்படி அப்படின்னு நான் அவரு கண்டிப்பா ஜோப் நமக்கு எதிர்ப்பு இல்லை அப்படின்னா 2 பேருக்குள்ள என்ன இல்லை? ஒரு படம். ஒரு படம் யாருக்குள்ளதான் வரணும்? வீட்டுக்குள்ளதான் வரணும். புருஷனும் மனைவி ஒரு படம் பட்டிருந்தாருன்னா எல்லா காரியமும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இல்லாட்டி ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். 2 பேருக்குள்ள ஒரு படம். ஐநத்த வாசகத்துக்கு வருது, இருவர் ஒருமித்து போனாலே போக வேண்டிய ஊருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. 2 பேரும் பாப்பாங்க போனாங்கன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான். ஒரு புருஷன் மனைவி புதுசா கல்யாணம் பண்ணி ஊருக்கு போனாங்க. போகும்போது அந்த பெரிய வயக்காட்டுல அறுப்பறுக்கிற நேரம், அறுப்பறுக்கிறாங்க. இந்த மனைவி பட்டணத்துக்காரி, புருஷன் கிராமத்துக்காரி. சொன்னாத்தான் இந்த வயல்ல நெருக்கதில் இருக்கு, இதெல்லாம் எப்படி அறுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கிராமத்தாங்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, எல்லாரும் கருத்துருவா வச்சு அறுப்பாங்க, இதான் அறுத்து விடுவாங்க. இங்க தான் சிசர் வச்சுதான் அறுப்பாங்க. சிசர் வச்சு எப்ப அறுத்து எப்ப சின்ன பிள்ளை இல்லாம வீடு வந்து சேராது. இவன் சொல்ல கருத்தருவான்னு சொல்லி அவன் சிசர் வச்சுதான் சொல்ல ஆக்குவாதம் முக்கியம். இவன் கேட்ட மாதிரி இல்லை, இவன் விடுற மாதிரி இல்லை. போனா ஒரு ஆறு அந்த ஆத்துல இறங்கணும். இன்னும் ஆத்துல தண்ணி வரும். ஆமா, என்ன பண்றது? தண்ணியில இறங்கிதான் நடக்கணும். பயமா இவன் விட்டு நினைச்சான், இதுதான் சான்ஸ். இன்னைக்கு இது விட்டா இனி ஒரு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு அவன் நினைச்சான். பேச்சுவார்த்தை பார்த்தா சொன்ன கருத்தருவான் இல்லவே சார். பார்த்தா தூக்குற மாதிரி தூக்கி ஒரே அமுக்கினான். அவன் தண்ணி குடத்தை இப்படி காட்டினான். நாங்க இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? மதுரைக்காரன் ஒரே விதி வீச்சு போட்டு அவனே எப்படிங்க இவனாக சொல்லி இருக்கணும். சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், அறுப்பு இருக்கிறாங்க, நேரம் என்ன செய்யும்? அங்கேயே போய் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கு? புருஷ வச்சுனா அதை விட்டு கொட்டி இவன் தருக்கரமான அவ சிஸ்டர் என்ன கடைசி புது மனைவி தண்ணியோடு ஆத்து எடுத்துட்டு போறான். அவனை கூட்டிகிட்டே போறான். ஓ கடலுக்கு, ராமேஸ்வரம் கடலுக்கு கையா
ரெண்டு பேரும் ஒரு படம் ஜோம் பண்றவங்களா இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, அவங்க வாழ்க்கையில இருந்த மற்றொரு குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருந்தது வாசிப்போமா? 13வது வசனத்தை பாருங்க. தூதர் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, சந்தோஷப்படுவார்கள், பெரியவனாயிருப்பான், வீட்டுக்கு வந்தா காரியம் நடக்கும் போது காரியம் நடந்தது. தூதர் சொன்ன வார்த்தைய என்ன செய்யல? நம்பாதிருந்தவர். சரியா? தூதர் சொன்ன வார்த்தை என்ன செய்யல? நம்பவே இல்லை. அதனால அவன் சொன்னா இது நிறைவேறும் காலம் வைக்கும். வசனத்தை பாருங்க, 20வது. இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இது சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாத உண்மையாயிரு. நல்ல கவனிங்க. குருக்கள் எருசலேமுக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்து விட்டு போகும்போது நல்லா தான் போனார். வரும்போது வராது. எருசலேமுக்கு எப்படி இருந்தது? ஒப்பாரியே வச்சாரு. ஐயோ, என்ன வந்து ஜோதிலே புருஷனுக்கு நல்லா தானே போனா, ஆனா இப்படி வந்திருக்கிறானே, அவனுக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. தேவதூதன் வந்தானோ அது இது என்ன செய்ய தெரியும்? ஒண்ணும் தெரியல. இருந்தால் தகுந்த காலத்திலே காரியம் செய்து நடந்த போது அந்த ரெண்டு பேருக்கு ஒற்றுமையை நீங்க பார்த்துட்டு சொன்னால் அதுலதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போமா? 60வது வசனத்தை வாசிப்போம். 60வது வசனம். அப்பொழுது தாய், அப்படி இல்லை, அவர் யோவான் என்று பேரிடவர். இவன்கிட்ட சொன்னானா? ஆனா யோவான் என்று தாய் சொன்னார். அடுத்து பாருங்க, 63வது வசனம். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினார். அதனால எல்லாரும் என்ன செய்தார்கள்? ரெண்டு பேரும் ஒரு மனம் எதிர இருந்துச்சு. வேலைக்கு இன்னைக்கு நம்ம எங்க தாத்தா சொல்றோம், இன்னைக்கு கிறிஸ்தவ பேரை இப்படி நீளமா இருக்கு. காட்ட தெரியுங்களா? எலிசபெத் ராணி, மெர்சியா, எல்லாம் எங்க அம்மா பேர் வைக்க வேண்டாமா? எங்க தாத்தா பேர் வைக்கணும். அவர் ரொம்ப ராசிக்காரர், ஜமீன்தாரா இருந்தார். அவர் பேர் வைக்கணும். எல்லாம் வச்சு வாசல் வருது. ஒரு பேர் குளத்துக்கு பேர் சின்னதா வைக்கக்கூடாது. அவருக்கு பிளஸ் பண்ணி நடந்துட்டார். வீட்டுக்கு போன பிற்பாடு பிள்ளை எப்படி தெரியும் வைக்கப்படுது? ஏ நாயே இவர் கேட்கிறார், நாயை பெற்று வச்சு தேவதரங்கள் ஆவிக்குரியவங்க பேசுற வார்த்தை எப்படி இருக்கும்? ரொம்ப ஆவிக்குரிய வார்த்தை, ரொம்ப பார்த்து பேசணும். தரையில படுத்துச்சுன்னா அந்த வார்த்தையை ஒன்றுமே செய்ய முடியாது, பொறுக்க முடியாது, ஈடு செய்யும். ரெண்டு பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார். குடும்பம் எப்படி இருக்கிறது? எவ்வளவு ஆசீர்வாதம். ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு உதாரணம் யாருன்னு சொன்னார்? சகரியா, எலிசபெத். நான் நேரம் 2வது வாசி. ரோமர் 16 ரோமர் 16
3-4 வசனங்களை வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன்படிக்கை ஆட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துவேன். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியார் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிவுள்ளவர்களாக இருந்தார். நல்ல கொஞ்ச நேரம் வசனத்தை எழுதப்பட்டிருக்காங்க. 2வது குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா புருஷனும் மனைவியுமாய் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க தயவு செய்து வீட்டில் போய் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அவருடைய சரித்திரம் வருகிறது. அவர் 2 பேரும் அந்த டென்ட் வேலை கூடாரம் செய்கிற வேலையை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் இருந்த பட்டணத்தில் இருந்தார் ஊழியக்காரை தன்னத்தில் என்ன செய்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார். முதலாவது யாரை ஏற்றுக்கொண்டார்கள்? பவுலை ஏற்றுக்கொண்டார். அடுத்தது அப்பல்லோவை ஏற்றுக்கொண்டார்கள். அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சரிபட வேண்டும், பண்ண வேண்டியது, அதெல்லாம் சரி பண்ணார். பவுலுக்கு ஊழியத்தை எல்லாவற்றையும் ஒத்துழைத்தார். வசனத்தை வாசித்தாங்க, சொல்லப்படுது என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தாங்க. என்ன ஜீவனையே கொடுத்துள்ளார். கொரிய தேசத்துல நடந்த சம்பவம். கொரிய தேசத்துல ஒரு ஊழியக்காரர் போயிருந்தார். பார்த்தார், ஒருவர் வயல்களை உழுது கொண்டிருந்தார். ஒரு பக்கம் மாடு, இன்னொரு பக்கம் மகன். தகப்பன் இந்த ஏரை ஓட்டு. ஊழியக்காரர் கேட்டார், ஏப்பா இப்படி செய்யற? வேற மாட்டை கூட்டி நீ ஓட்டி இருக்கலாமே. ஆலயம் பழுதாயிருக்கிறது, கட்டி பிடிக்க வேண்டும். அதனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எனக்கு வேற ஒன்று இல்லை. விளைச்சல் வரணும். அதனால நான் செஞ்ச காரியம் மாடு ஒன்றை விட்டு என்ன செய்து ஆண்டவர் கொடுக்கிறோம். மாடு இல்லாதவரை கொட முடியாது. அதனால என் மகனே தன் கழுத்தை நுகத்துல மாட்டி மாடோடு சேர்ந்து செய்கிறார், இழுக்கிறார். ஊழியத்துக்கு எவ்வளவு பிரயாசம். இன்னைக்கு நான் ஊழியத்தை எவ்வளவாய் தாங்கும், ஊழியத்தை குடும்பமாய் காணப்படுகிறோமா? எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஊழியத்தை தாக்குகிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாய் நம்ம ஆசீர்வதிக்கிறோம். ஊழிய சாதாரணமானது. 1971 வருஷம் இந்த கனமான ஊழியத்துக்கு வேதத்தை சுமந்து கொண்டு வந்தது. கர்த்தர் இத்தனை ஆண்டு காலம் எனக்கு நல்லவராக பட்டினி வறுமை தெரியும், நிர்வாணம் தெரியும், எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறது. கர்த்தரை இன்னைக்கு உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அநேக ஊழியக்காரன் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை புதுக்கோட்டை நடந்த ஒரு பெரிய கூடுகையில கடந்து போய் தேவனுடைய வார்த்தையோட பிரசவம் பண்ணி கடந்து ஏன் சொல்கிறேன்? அந்த சிறுமியிலிருந்து என்ன செய்தார்? அன்றைக்கு அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு கொடுப்பதை நாங்கள் ஒரு நாளும் சொல்லுவோம். கர்த்தருடைய ஊழியத்தை தாக்குகிறோம். அருமையான விசுவாசம் கொடுப்பதற்காக ஊழியத்தை தாங்க குடும்ப ஆசீர்வாதமாய் மேன்மையான சபையில விசுவாசத்தை குறித்து நான் சொல்கிறேன். அவர்கள் மானாமதுரையை சேர்ந்தவர்கள் கோயம்புத்தூர் வந்தாங்க. 17 வருஷம் கருப்பு வேஷ்டி கட்டி 15 வருஷம் பழனிக்கு கால்நடையாய் மானாமதுரையில் நடந்து வந்தவர். இந்த ஊருக்கு பிழைப்பு தேடி வந்தாங்க. இடையே ஒரு ஓட்ட குடிசை வீடு, ராஜ்யத்தோட பூந்து அகப்படுவார். யார் வேணுமானாலும் உள்ள போலாம் வரலாம். அவ்வளோ ஓப்பன் டோர் வீடு. அந்த வீடு அப்படிப்பட்ட வீட்டில் இருந்தார்கள். என்னோட விசுவாசம் போய் ஆண்டவரை கொடுத்தாங்க. இந்த 17-15 வருஷங்களும் இங்கெல்லாம் போனாரே ஒத்த தலைவலி ஏறவே விசுவாசம் சொல்லி கருமையை சத்தம் சொல்லி சபைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. என் மனைவி அவருக்காக ஜெகித்தார். தலைவலி என் அன்றைக்கு போனது வந்து வரவேற்கிறார். அந்த படிப்படியாக இன்னைக்கு 4500 வீட்டு வாடகை போயிருக்காங்க. ஓட்ட வீட்டில் போயிருக்காங்க. 4500 போயிருக்காங்க. 2 பிள்ளைங்களுக்கு இன்ஜினியரா இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஊழியத்துக்கு உள்ளாய்
கர்த்தருடைய படிப்படியாக செய்யாதிருக்கிறார். ஆசீர்வாதம் அருமையான கர்த்தரிடமே கர்த்தருக்கு கொடுத்தது உங்களுடைய ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம் நான் சொல்லி முடிக்கப்பட்ட நேரம் வர முடியல. வாசிப்போம் யோசுவாவின் புத்தகம் 24 அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது பார்வைக்கு ஆகாததாய் கண்டார். யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்களுக்கு ஆக்கிர சேவித்த தேவர்களை சேவிப்பீர்கள். நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை நீங்கள் சேவித்தோம். நான் என் வீட்டாரோ கர்த்தரையே சேவிப்பீர்கள். தீர்மானம், உறுதியான தீர்மானத்தை என்ன வந்தாலும் சரி, யாரை தான் செய்வோம், கர்த்தரை மட்டும்தான் செய்வோம். என் பிள்ளைகளை குறித்து ஒரு 2-3 வசனம் மட்டும் நான் சொல்லி முடிக்க முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். 127ஆம் சங்கீதம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரத்தை என்ன செய்ய உறுதியாக பத்திரமாக பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? யோபு அப்படிதான் செய்தார். வாசிப்போம் யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். யோபு 1 அதிகாரம் நேரத்தில் 5வது விருது செய்கிற அவருடைய நாள் முறை பிடிக்கிற போது அதிகாலமே எடுத்து எல்லா இலக்கத்தின்படியே சர்வாங்க நகரப்படிகளை செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்டிலே யோபு தன் பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறவர்? ஜெபிக்கிறவனாக நம்முடைய பிள்ளைகளுக்காக வாசம் சொன்னார். பாதுகாப்புக்காக ஜோம் சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் வழியெல்லாம் காப்புப்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு அவர் என்ன செய்கிறவர்? அக்காவே என் மகளுக்குரிய தூதரை அவரோடு அனுப்பாண்டவர். பாதுகாப்பு ஜோம் பிள்ளைகளுக்காக ஜோம். 2வது லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி அவர்களுக்கு என்ன செய்கிறானா? பாவ நிவர்த்தி செய்யும்படி பலி செலுத்துகிறவர்களாக இருக்கிறார். யாருக்காக? தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் தன் பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறார்? பாவ நிவர்த்தி செய்யும் பலியை செலுத்தினார். ஜோம் ஒன்று மாட்டல்ல, அவர்களுக்காக நான் செய்ய வேண்டிய பலியை செலுத்தபடி ஸ்தோத்திரப்படி அவர்கள் அதிகமாய் ஸ்தோத்திரத்தில் நடத்தும். அந்த பலியை செலுத்துவோம்னா கற்று பாதுகாப்பு. 3வது காரியம் வசனத்தில் இருக்குது. ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்ற முடியாது. அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வருத்த வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்துள்ளவர்கள் என்று அவர்களுக்கு என்ன செய்வான்? கட்டளையிடுவான். பெற்றோரே பொறுப்பு என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுக்கும். நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை என்ன செய்யுங்க? ஒரு நாள் வீட்டுல பிரிவினை செய்ய வேண்டாம். ஆண் பிள்ளை உனக்கு பெண் எனக்கும் ஆட்சி காட்டி காட்டுறது யாரும் சின்னதா இருக்கும் போதே நீ யார் பிள்ளை? நீ அப்பா பிள்ளை தானே, நீ அம்மா பிள்ளை தானே. இந்த வேலையே இருக்கக்கூடாது. அது நடந்த காரியம் வேதத்தை வாசிக்கிறோம். ஈசாக்கு 2 பிள்ளைங்க. ஈசாக்கு தன் மூத்தவர்கள் அதிகமாக செய்ய வேட்டக்கரை கொண்டு வந்தான். சாப்பிட்டு ருசிகிட்ட கூட அவனை தான் நேசிச்சான். இவன் என்ன செஞ்சான்? காலங்கால சுட்டு ஓடி வந்தான்.
வேதம் சொல்றது அவன் குலசாமி கூடார அம்மா முன்னாடியே சுத்திட்டு இருந்தான். அம்மா என்ன செய்யணும் அதை பார்த்து அவன் என்ன செய்யலாம், அவன் தன் பிள்ளையா 2 பேரும் என்னாச்சு அடிப்படையில வராது. கவனிங்க, இப்படிப்பட்ட பாட்சியாட்சி குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது. 2 பிள்ளைகளும் 2 கண்ணை போலதான் என்ன செய்யணும், பார்த்துக்கணும். அவனுக்கு ஒரு பிரிவி வராதபடிக்கு ஒரு மேல ஒரு அன்பு செலுத்த நாம் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த ஒரு காரியம், பிள்ளைகள் யார் என்பதை நாம் நன்றாக ஏசாயா 8:18 ஏசாயா 8:18 ஏசாயா 8:18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். நானும் பிள்ளைகள் யாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறோம், கர்த்தர் தான் எனக்கு பிள்ளையை கொடுத்தார். ஏதாவது சனியம் நடந்துச்சோ, கர்த்தர் பிள்ளைகளை கேட்கிறது. அடுத்து ஏன்னா இந்த சனியை பிறந்துச்சோ, அப்படியா நீங்க எதை விசுவாசிக்கிறது இல்லை. இந்த பிள்ளை கர்த்தரிடமிருந்து வந்ததுன்னு விசுவாசிக்கிறது, கர்த்தர் கொடுத்த பிள்ளை என்று விசுவாசிக்கிறோம். அடுத்தது வாசி ஏசாயா 54 13வது வசனம். ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் வெள்ளாயிருக்கும். உன் பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள். அடுத்த ஒரு காரியம் வாசிங்க, சங்கீதம் 144 12வது வசனம். 144:12 அப்பொழுது எங்கள் குமாரன் இடது வயதில் ஓங்கி வளர்ந்துகிற விருட்ச கன்றுகளை போதும் எங்கள் குமாரத்திலே சித்திரத்தின் அரண்மனை மூளைக்கற்களை போதவும். எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டது மாத்திரல்ல, அவர்கள் அரண்மனை மூளைக்கற்களை போல இருப்பாங்க. 8 மூளைக்கற்கள் சித்திரம் தீர்க்கப்பட்ட பழைய நாட்டு பார்த்தா அப்படி அழகாக இருப்பார்கள். நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள் தான் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தான், நேர்த்தியான அழகுள்ள பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்காக ஜோப் பெற்றோரே, முஸ்லிம் குடும்பத்தில் தாய் முஸ்லீம் மனைவிக்கு 14 பிள்ளைகள் பிறந்தாங்க. இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளைகளுடைய தலைமாட்டை உட்கார்ந்து ஜோப் பண்ணுவாங்க, கண்ணீரோடு ஜோப் பண்ணுவாங்க. நான் ஒன்று சொல்றேன், நான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என் தாய் தான். என் தாய் தகவல் தெரியும். என் தாய் தகவல் கண்ணீர் செஞ்சுதான் கத்தருக்கு ஊழியக்காரனாக நான் ஊழியத்திலே வரக்கூடாது. ஆனால் நம்ம ஜபந்தான் ஊழியக்காரனாக ஜோப் பண்ண கத்தருடைய ஆசை. நேரத்தை 2 மணி நேரத்துக்கு மேல என்னுடைய வசனத்தை நீங்க கேட்டு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு எல்லாம் கேட்டது. திருமணம் என்றால் என்ன, புருஷன் செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவி செய்ய வேண்டிய கடமை என்ன, குடும்ப